வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு போச் ஆங்கிள் கிரைண்டிங் மிஷினோட கார்பன் ப்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய A to Z எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதே போல் ஒரு வீடுகளில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி நம்மளே ரெக்டிஃபை பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கார்பன் ப்ரெஸ் மிஷினில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமுடேட்டருக்கு சப்ளை கொடுக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்பன் ப்ரெஸ் காமுடேட்டருக்கு ஆப்போசிட் சைடில் ரெண்டுன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்பன் ப்ரெஸ் வீக் ஆகிடுச்சுன்னா அது ரெண்டு வழிகளில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதோட சிம்டம்ஸு ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல கண்டினியூவாக ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்கும் ரன் ஆகும்போது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்நார்மல் சவுண்டு. அதாவது அப்நார்மல் சவுண்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் கண்டினியூவாக ரன் ஆகுறதுக்கும் அப்படி விட்டு ஜர்க்காகி ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் சேம் டைம்லேயே வரும். அதாவது ஸ்பார்க்கும் கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா சவுண்டை ஸ்மூத்தாக ஓடாக விட்டு ஜர்க்காகி ஓடுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு சிம்டம்ஸும் ஒரே டைமில் இருந்துச்சுன்னா கார்பன் வீக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போனீங்கன்னா ஒரு 40 rupees போல் இருக்கும். அந்த கார்பனை வாங்கி நீங்களே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கார்பன் வீக்கான ஒரு மிஷினை ஆன் பண்ணி காட்டுறோம். எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். அப்புறமா சேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு அதோட சவுண்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களோட மிஷினை சப்ளைலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. அப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதும் அதுக்கு பேக் சைடில் ஒரு போர்ட் இருக்கும். அந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணாலே போதும். பவர் கார்டோடு சேர்ந்து அதுவும் ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுடைய டெஸ்டர் அல்லது ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் லிவரேஜ் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில் ஜஸ்ட்டு பேக்கில் அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் கார்பன் ப்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் கார்பன் ப்ரெஸ் ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனில் ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணணும். அதாவது உங்களுடைய டெஸ்டரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ரொம்பவே தேஞ்சிருக்கும், தேஞ்சி உள்ளே ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை உங்கள் டெஸ்டரை யூஸ் பண்ணி அந்த நாபை கொஞ்சம் அப்படியே ஹைட் பண்ணி மேலே சப்போர்ட் பண்ணி வச்சிடணும். இந்த பார்க்குறது மாதிரி இதே மாதிரி தான். அப்படியே வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துகிட்டு அதில் சப்போர்ட்டாக இந்த மாதிரி வெளியில் நிற்க முடியாது சப்போர்ட் மாதிரி வச்சுட்டு கீழே ஆப்போசிட்டில் சைடில் வச்சு தட்டினீங்கன்னா போதும், உங்களுடைய ஓல்டு கார்பன் ப்ரெஸ் வெளியில் வந்துடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சைடில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு கார்பன் ப்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டையும் சைமல்டேனியஸாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் போகும். இல்லைன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக உடனே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்த புது கார்பனை எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கார்பன் சைஸ் தெரியலாம், ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து அதே சைஸை செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இப்போ இதுதான் புது கார்பனு. இதை நம்ம போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இதை உள்ளே செட் ஆகுதான்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, மேட்ச் ஆகுது. இப்போது இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு இதுக்கு மேலே ஒரு ஒயர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இது தேவையில்லை. அதை நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங் எடுத்து அதுக்கு மேலே டைட்டாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை அந்த கார்பன் மேலே ப்ரெஸ் ஆகி இருக்கிற மாதிரி டைட் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதே போல் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க லீடுக்கும் பண்ணணும். இப்போ அதே போல் ஆப்போசிட் டேர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ இதை கார்பனை இந்த இது போர்ட் தேவையில்லை. இது சில மிஷினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டேரெக்டாகவே பின்னில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்லி ஸ்ப்ரிங் டென்ஷனில் தான் அது டைட்டில் இருக்கும். அந்த கார்பனை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை அதில் டைட்டாக இருக்கிற மாதிரி லாக் பண்ணிடுங்க.
அப்புறமா 2 சைடுமே ஒரு டைம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு டைட்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஏதோ லூஸ் கனெக்ஷனாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்ப்ரிங் வந்து அதை டைட்டாக வந்து கார்பனை வந்து காமுட்டேட்டரில் ப்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கணும். அதை ஒரு வாட்டி 2 சைடுக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுங்கள். செக் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக் கவரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேக் கவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணும்போது பொசிஷன் பார்த்துக்கோங்க. பொசிஷன் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு பேக் சைடில் வர போர்ட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி அதோட பவர் கார்டிலேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அதை வெளியில் ரிமூவ் ஆகி வராமல் ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த பீஸையும் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் ஸ்க்ரூவை போட்டு அதில் வந்து டைட் பண்ணிக்கிங்க. ஓகே, அந்த பேக் சைடில் இருக்க கவரை வந்து நல்லா லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறமா நல்லா டைட்டாக வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணதும் நம்ம ஒருக்கா ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சவுண்டு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கண்டினியூவாக ஸ்பார்க் சவுண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.